இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர்ஸ் உமன் வந்து பார்க்க போகிறோம். இந்த சாட் ஜிபிடியில் என்ன ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, நவ் வி ஸ்டெப் இன்டு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கார்டன்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். Shakespeare's women are not shadows behind men. They think, argue, love fiercely, manipulate, forgive, command armies of emotion, and sometimes brings kingdoms down. ஸோ விமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தோன்னா, தோ விமன் குட் நாட் ஆக்ட் ஆன் ஸ்டேஜ் இன் his டைம், his ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் அமங் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ அவர் காலத்தில் வந்து விமன் வந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் யங் பாய்ஸ் தான் வந்து விமனோட கேரக்டரை எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு உமனோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து அவர் வந்து காட்டியிருப்பார் ஸ்டேஜில். ஸோ இங்கே ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை காட்டுறாங்க. எலிசபெத்தின் இங்கிலாண்டில் என்ன சூழ்நிலை அந்த டைம்னா, விமன் குட் நாட் vote, விமன் குட் நாட் ஆக்ட் ஆன் ஸ்டேஜ், சொசைட்டி வாஸ் பேட்ரியார்க்கல், ஒபீடியன்ஸ் அண்ட் சேஸ்டிட்டி வேர் எக்ஸ்பெக்டட். ஸோ விமன்னாலே ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கண்ணோட்டம், அந்த காலத்து கண்ணோட்டம். Yet on stage, Shakespeare gives women intelligence, wit, courage and psychological depth. ஆனால் ஷேக்ஸ்பியரோட விமன் எப்படி இருப்பாங்கன்னா, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, விட்டியாக இருப்பாங்க, அவங்க தைரியமாக இருப்பாங்க. தட் கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் விமன். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா, த இன்டெலிஜென்ட் அண்ட் இண்டிபெண்ட் விமன். ஃபர்ஸ்ட்டே பாருங்கள், போர்ஷியா வந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வர கேரக்டர். ஸோ போர்ஷியா நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆண்டோனியோ பெசானியோன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஆண்டோனியோ கடன் வாங்கியிருப்பார். உடனே இவ்வளோ ஃப்ளெஷ் வந்து வேணும்னு சொல்லி பெசானியோ கேட்பார். போர்ஷியா என்ன பண்ணுவாங்க, ஒரு லாயர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆண்டோனியோ வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல போர்ஷியா டிஸ்கைசஸ் ஹர் செல்ஃப் as a lawyer and saves Antonio in court. She represents intelligence and legal brilliance. ஸோ ஃபர்ஸ்ட்டு போர்ஷியா, நெக்ஸ்ட்டு ரோசலிண்ட் காட்டுறாங்க. இவங்க ஆஸ் யூ லைக் இட்ல இந்த கேரக்டர் வருது. She disguises herself as a man and controls the romantic plot. தேர்டு வயலா இதில் 12th நைட்டில் என்ன நடக்குது? She also disguises herself as a man and drives the story. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ட்ராஜிக் ஹீரோயின்ஸ் பார்ப்போம். டெஸ்டிமோனா எங்கே வருவாங்க? ஒத்தலோவில் வருவாங்க. ஒத்தலோவில் டெஸ்டிமோனாக்கு என்ன நடக்கும்? இவங்க பியூராக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, ஆனாலும் எட் டிஸ்ட்ராய்டு பை ஜெலசி. நெக்ஸ்ட்டு ஒஃபீலியா, இவங்க ஹேம்லெட்டில் வராங்க. எமோஷனலி ஃப்ரெஜைல், பிகம்ஸ் அ விக்டிம் ஆஃப் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். நெக்ஸ்ட்டு கார்டேலியா, கிங் லியரில். இவங்க ஆனஸ்ட் அண்ட் லவ்விங் டாட்டர் பட் punished for truth. Next, these characters highlight innocence crushed by male pride or political chaos. அடுத்த கேரக்டர் வராங்க. இவங்க வந்து ஆம்பிஷியஸ் உமன். முக்கியமாக ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து லேடி மேக்பெத்தை சொல்லலாம். இவங்க மேக்பெத்துங்கிற பிளேயில் வராங்க. பெர்ஹாப்ஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீமேல் கேரக்டர் வந்து லேடி மேக்பெத். ஏன்னா she encourages Macbeth to murder. Next, challenges his masculinity. அடுத்து later consumed by guilt. ஸோ கடைசியில் வந்து அவங்க கில்ட்டில் கன்சியூம் ஆனது வந்து எப்படி அவர் சொல்லியிருப்பாருன்னா, அவங்க வந்து கையை போய் கழுவிட்டே இருப்பாங்க. அர்த்தராத்திரியில் எந்திரிச்சு போய் கையை கழுவுவாங்க. ஏன்னா வந்து அவங்க கொன்னாங்கல்ல, அந்த பிளட்டு வந்து கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. She represents ambition, power and psychological collapse. அடுத்து த ரொமான்டிக் ஹீரோயின். இவங்க யார்? ஜூலியட். நம்ம ரொமான்டிக்னாலே ரோமியோ அண்ட் ஜூலியட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூலியட். ஸோ இவங்க எப்படி? யங் பட் இமோஷனலி மெச்சூர், டிஃபைஸ் ஃபேமிலி ஃபார் லவ். ஷீ க்ரோஸ் ரேப்பிட்லி ஃப்ரம் இன்னசென்ஸ் டு டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட்டு த டார்க் அண்ட் காம்ப்ளெக்ஸ் உமன். இந்த டார்க் அண்ட் காம்ப்ளெக்ஸ் உமன் யாரை சொல்கிறாங்கன்னா, கிளியோபேட்ரா. இவங்க எங்கே வராங்க? ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவில் வராங்க. இவங்க எப்படின்னா, பவர்ஃபுல் குவீன், பேஷனட் அண்ட் பொலிட்டிக்கல். இவங்களை வந்து வில்லன்னு சொல்ல முடியாது, விக்டிம்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் நீதர் பியூர்லி வில்லன் நார் விக்டிம்.
பட் ஸ்டில் அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்க, டார்க் அண்ட் காம்ப்ளெக்ஸ் உமன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீ தீம்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் விமன். ஸோ கீ தீம்ஸ் நோட் பண்ணிக்கலாம். லவ் வர்சஸ் டியூட்டி, அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி, ஜெண்டர் ரோல்ஸ், disguise and identity, power and ambition, silence and speech. Many heroines speak boldly in a male dominated society. அடுத்து டிஸ்கைஸை வந்து ஒரு பவராக காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா இன் காமெடிஸ் விமன் எப்படின்னா டிஸ்கைஸ் தெம்செல்வ்ஸ் அஸ் மென். ஏன்னா அவங்க மென்னை டிஸ்கைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அவங்க பப்ளிக்கில் போகும்போது அவங்க சேஃபாக ஃபீல் பண்ண முடியும். அடுத்து சிச்சுவேஷன்ஸை அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ திரும்ப நான் ரீட் பண்ணுறேன். வை அப்படின்ற கொஷனுக்கு டு கெயின் ஃப்ரீடம், டு மூவ் சேஃப்லி இன் பப்ளிக், டு கண்ட்ரோல் சிச்சுவேஷன்ஸ். திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லிமிட்டட் ஃப்ரீடம் விமன் ஹேட் இன் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் வல்னரபிலிட்டி. ஷேக்ஸ்பியர்ஸ் ஜீனியஸ் லைஸ் இன் பேலன்ஸ். ஈவன் ஸ்ட்ராங் விமன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வராரு. ஸோ ஸ்ட்ராங் விமனாக இருந்தாலுமே அவங்க இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, கில்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க, அடுத்து இன்ஜஸ்டிஸை அவங்க சஃபர் பண்ணுவாங்க. தே ஆர் ஹியூமன், நாட் சிம்பாலிக் ஃபிகர்ஸ் ஓன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு எக்ஸாம் ஆங்கிளில் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவை காட்டுறாங்க. மாடர்ன் கிரிட்டிக்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவரோட காலத்துக்கு, அதாவது அந்த காலத்தில் இருந்த காரியங்களுக்கு இவர் எப்படின்னா இன்னும், அதாவது ரொம்ப மாடர்னாக அவர் யோசிச்சிருக்காரு, அந்த காலத்து ஆள் மாதிரி யோசிக்கலை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் விமன். நெக்ஸ்ட்டு ஸ்டில் லிமிட்டட் பை பேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சர். இருந்தாலும் பேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரு. allowing women voice but often restoring social order at the end. ஸோ என்னதான் விமனை வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக, ஸ்ட்ராங்காக, விட்டியாக, ப்ரில்லியண்ட்டாக காட்டினாலும் திரும்ப கடைசியில் வந்து அவங்களோட ரோலுக்கு திரும்ப அவங்கள அனுப்பிச்சிருவார். அது வந்து எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா காமெடிஸில் ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா சாதனையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஆஃப்டன் மேரி அண்ட் ரிட்டர்ன் டு ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ். ஸோ அவங்க திரும்ப ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு கம்பேரிஷன் டேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட். ஸோ இன்டெலிஜென்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து போர்ஷியா. அவங்களோட ட்ரெயிட் என்னது, விட் அண்ட் லாஜிக். ட்ராஜிக் வந்து டெஸ்டிமோனா. இவங்களுக்கு என்ன ட்ரெயிட்டு, இன்னசென்ஸ். ஆம்பிஷியஸாக யார் இருந்தாங்க, லேடி மேக்பெத். இவங்களுக்கு என்னென்னா பவர் ஹங்கர், அதாவது நமக்கு அந்த பதவி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாளணும் அப்படின்ற அந்த பவர் மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை. அடுத்து ரொமான்டிக்குங்கும்போது நமக்கு தெரியும் ரோமியோ ஜூலியட் எதுக்கு சொல்கிறாங்க, பேஷனுக்கு சொல்கிறாங்க. அடுத்து பொலிட்டிக்கல்ங்கும்போது கிளியோபேட்ரா. இவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருந்தது. ஸோ இப்போ வந்து சின்ன இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். ஷேக்ஸ்பியர்ஸ் விமன் ஆர் ரிமார்க்கபிள் ஃபார் தேர் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. Although Elizabethan society restricted women's roles, Shakespeare created intelligent, strong, and psychologically deep female characters. Characters like Portia and Rosalind show wit and independence, while tragic figures such as Desdemona and Ophelia reveal vulnerability. Lady Macbeth represents ambition and moral conflict, through disguise, speech, and emotional strength, Shakespeare challenges traditional gender roles while still operating within the limitations of his time. நெக்ஸ்ட்டு ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பாய்ஸ் தான் வந்து விமனோட ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணாங்க ஸ்டேஜில். இன்னொன்று வந்து விமனோட ரோலை ப்ளே பண்ணாலுமே ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, விமன் வந்து மோஸ்ட்லி டிஸ்கைஸ்க்கு போயிடுவாங்க. டிஸ்கைஸ் பண்ணி பாய்ஸோட கெட்டப்பே போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ஆக்ட் பண்ணுற பாய்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அடுத்து ஷேக்ஸ்பியர் கிவ்ஸ் விமன் ஸ்ட்ராங் டயலாக். அடுத்து மெனி ஹீரோயின்ஸ் யூஸ் டிஸ்கைஸ். Tragic women often suffer due to male flaws. Lady Macbeth is symbol of ambition. ஸோ அடுத்து வந்து எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். எம்சிக்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரோல்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம் were performed by young boys. ஸோ பாய்ஸ்.
Portia appears in Portia எங்க இருக்காங்க? The Merchant of Venice. Portia disguises herself as a lawyer. Rosalind is the heroine of As You Like It. Viola appears in Twelfth Night. The tragic heroine of Othello is Othello Desdemona. Ophelia is a character in Hamlet. அடுத்து Cordelia is the daughter of King Lear. King Leaரோட மெயினான டாட்டர், நல்ல டாட்டர் வந்து Cordelia. அடுத்து லேடி மேக்பெத் persuades மேக்பெத் டு என்ன பண்ண சொல்கிறாங்க? கொலை பண்ண சொல்கிறாங்க. யாரை? கில் டங்கன். டங்கன் தான் கிங். ஜூலியட் பிலாங்ஸ் டு த ஜூலியட் வந்து எந்த ஃபேமிலிக்கு பிலாங் பண்ணுறாங்க? கேப்புலெட். கேப்புலெட் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க தான் ஜூலியட். அடுத்து கிளியோபேட்ரா இஸ் த குவீன் ஆஃப் ஈஜிப்ட். Disguise is mainly used by women in Shakespeare's comedies. அடுத்து the wife of Bath is the character created by, இது நம்ம சாசரில் பார்த்தோம், பி சாசர். Desdemona is killed because of her ambition கிடையாது, பொலிட்டிக்கல் betrayal கிடையாது, witchcraft கிடையாது, ஒத்தலோடைய ஜெலசினால தான் டெஸ்டிமோனா இறந்து போகிறாங்க. Ophelia's madness is caused by love and family pressure. அடுத்து லேடி மேக்பெத் லேட்டர் suffers from guilt and sleepwalking. Portia demonstrates, போர்ஷியா வந்து விட் அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா அவங்க லாயராக போய் டிஸ்கைஸ் பண்ணுவாங்க. ரோசலின் disguises herself as பி கேனிமேட். அடுத்து வயலா disguises herself as, வயலா யாரா டிஸ்கைஸ் பண்ணுறாங்க? சிசேரியோ. நெக்ஸ்ட்டு கார்டிலியா ரெப்ரசன்ட்ஸ், கார்டிலியா வந்து ஆனஸ்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கார்டிலியா வந்து ட்ரூத்தை சொல்லுவாங்க, அது கிங் லியருக்கு பிடிக்காது. அடுத்து ஷேக்ஸ்பியர்ஸ் விமன் ஆஃபன் சேலஞ்ச் ஜெண்டர் ரோல்ஸ். ஜூலியட் defies her family for love. Cleopatra's character is mainly political and passionate. In tragedies, Shakespeare's women often suffer because of male ambition or jealousy. Shakespeare's portrayal of women is considered complex and multidimensional. Thank you.